உலகம் முழுவதும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியினுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, சனி பெயர்ச்சி நம்ம எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய சனி பெயர்ச்சி 2026 வாக்கியப்படி நடக்கக்கூடியது திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. அப்போது இது நாள் வரையிலுமே கூட திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே சனி பயிற்சி நடந்து போச்சு. கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைஞ்சிட்டார். இருந்தாலும் ஒரு சில குழப்பங்கள் இருந்தது. கம்ப்ளீட்டாக சனி பயிற்சி முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீஷன் இல்லாமல் இருந்தது. ஸோ இனி அந்த டவுட் வேண்டாம். இப்போ சனி பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2026 6/3/2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலை 8:25 மணிக்கு எல்லாம் வல்ல சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். சுபம். அப்போது யாராக இருந்தாலும் இப்போ இந்த லாஸ்ட் 1 இயராக பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. திருக்கணிதப்படி ஜாதகம் எழுதுனா சனி மீனத்தில் இருப்பார், வாக்கியப்படி ஜாதகம் எழுதுனா கும்பத்தில் சனி இருப்பார். அப்போ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்தது. ஸோ இனிமேல் குழப்பங்கள் வேண்டாம், ஒரே கருத்தோடு இருக்கலாம். சனி பெயர்ச்சி மார்ச் 6ஆம் தேதி திருநள்ளாறு சனி பெயர்ச்சி, வாக்கிய சனி பெயர்ச்சி நடக்குது. அப்போது இந்த சனி பெயர்ச்சியால் என்னெல்லாம் நடக்க போகுது, ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் 7.5 சனி ஆரம்பம் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கும்பராசி அன்பர்களுக்கு, கும்பத்தை பொறுத்தவரையிலும் ஜென்ம சனி கம்ப்ளீட்டாக முடியுது. நிறைய கும்பராசி அன்பர்கள் அதுதான் கேட்டாங்க, சாமி எனக்கு உண்மையிலே கும்பராசின்னு சொல்கிறீங்க, நீங்கள் அந்த 7.5 சனி முடிஞ்சுதா இல்லையா, ஜென்ம சனி விலகித்தா இல்லையா? ஸோ நிறைய கும்பராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்கள் அதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனி ஆரம்பம். அதே போல் மீனராசி அன்பர்களுக்கு முழுக்க ஜென்ம சனி ஆரம்பம். கவனம் தேவை. ஜென்ம சனிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சனி பகவான். அதனால் ஜென்ம சனி ஆரம்பம். அது போச்சுன்னா மேஷராசிக்கு முதல் முறையாக 28 ஆண்டுகளுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 30 வருஷம்னு சொல்லலாம், ஆனாலுமே கூட 28 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பம். எல்லா இடத்திலும் எல்லா செயல்பாடுகளிலும் சிந்திக்கும் காரியங்களில் கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. நிறைய டைம் எடுத்து யோசித்து செயல்பட்டிங்கனாக்கா நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு துணை நிற்பார். அப்போ மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பம். அதே போல் ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபத்துக்கு பொறுத்தவரையிலும் எல்லாருமே சொல்லுவாங்க, ரிஷபத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, 7.5 ஒன்றும் கிடையாது அப்படின்வாங்க. ஆனால் ரிஷபராசி அன்பர்களே, ஒரு ரகசியம் சொல்கிறேன். இந்த முறை மீனத்துக்கு சனி பகவான் வந்துட்டாருன்னா 3வது பார்வையாக ரிஷபத்தை பார்க்க போகிறார். இந்த பார்வையினால் 80% ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படும். பணவரவு, தனவரவு, யோகங்கள், அற்புதமான நல்ல யோகங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு மட்டும் யாருக்கெல்லாம் அந்த தசாபுத்தி நல்லா இல்லாமல் இருக்கோ, பலவீனமான தசாபுத்திகள் நடக்குதோ, அசுபர்களுடைய தசாபுத்தி நடக்குதோ, ஒரு 20% மட்டும் எச்சரிக்கையாக கவனமாக இருந்தால் போதுமானது, அவ்வளோதான். அப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சியால் தாக்கங்கள் உண்டு. ரைட். ரிஷபத்திற்கு பிறகு சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி, கன்னி ராசிக்கு கண்டக சனி. சிம்மம் கன்னி இவங்க 2 பேருக்குமே அஷ்டம சனி கண்டக சனி ஆரம்பம். அதே போல் தனுசு ராசி என்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி 4-10 தொழில் சமாச்சாரத்தில் தொழில் விஷயங்களில் அவங்க கவனமாக இருக்க வேண்டும். ஸோ இது 7.5 சனி ஆரம்பம். யாருக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுறாங்க, இந்த 7.5 சனிலேருந்து யாரெல்லாம் விடுபடுறாங்க? ஃபஸ்ட்டு எடுத்தோம்னாக்கா மகர ராசி என்பர்கள். இந்த பொங்கல், இந்த வரக்கூடிய எல்லா பண்டிகையும் மகர ராசிக்கு தான் சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா மகர ராசி என்பர்கள் இனிமேல் 30 வருஷத்துக்கு பிறகு தான் அவங்களுக்கு இந்த 2வது சனி ஆரம்பிக்க போகுது. அதனால் மகர ராசி என்பர்கள் டோட்டலாக இந்த சனி பெயர்ச்சியிலேருந்து வெளியில் வந்துடுறாங்க. அதே போல் கடகராசி என்பர்கள் இந்த அஷ்டம சனிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கும் கம்ப்ளீட்டாக இந்த சனி தோஷத்திலிருந்து இவங்க கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க.
அதே போல் விருச்சக ராசி என்பர்கள் அவங்களும் அந்த அர்த்தாஷ்டம சனியிலிருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க. ஸோ மிதுனம், கடகம், விருச்சகம், இந்த மகரம், இந்த 4 ராசி என்பர்களும் டோட்டலாக கிளியர் ஆகிடுறாங்க. மார்ச் 6ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த சனி பெயர்ச்சி 12 ராசிக்கும் எப்படி எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த சனி பகவான் வராருன்றதை பார்த்துட்டோம். வாருங்கள் உங்கள் ராசிக்கு தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, சனிப்பெயர்ச்சி, அதிலும் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி, முழுமையாக ஜன்ம சனி ஆரம்பம். பொதுவாக அந்த மீனராசிக்கு 7.5 சனி மாதிரியே தெரியல, அதுதான் உண்மை. ஏன்னா மீனராசியில் நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க, பெரிய நபர்கள், அதே சமயத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் நண்பர்கள், டாக்டராக இருக்கக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, கார்ப்பரேட் நிறுவனங்கள், வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கக்கூடியவங்க, ஏன் இங்கே பெங்களூர், ஹைதராபாடு, புனே போன்ற மாநிலங்களில் கூட, இந்தூர் போன்ற மாநிலங்களில் கூட, ஹிமாச்சல் பிரதேஷ், குஜராத், அப்போ இங்கெல்லாம் கூட ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. மீன ராசியில் நமக்கு நிறைய பிஸ்னஸ் பீப்புள்ஸ் நல்லாவே நம்மகிட்ட நெருங்கி பழகக்கூடியவர்கள். அப்போ முதல் சனி உங்களை ஒன்றும் செய்யலை, பெருசாக எந்த டிஸ்டர்பும் பண்ணலை. ஓரளவுக்கு யாருக்கெல்லாம் அந்த ஜாதகம் பலமாக இருந்து தசாபுத்திகள் சிறப்பாக இருந்ததோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு சனி பயிற்சி நடந்ததை 7.5 சனி நடக்கிற சுவடே இல்லை, அந்த திங்கிங்கே இல்லை, அந்த எண்ணமே நமக்கு 7.5 சனி நடக்குதுங்கிற எண்ணமே அவங்களுக்கு இல்லை. அப்போ யாருக்கெல்லாம் இந்த 7.5 சனியால் பாதிப்பு ஏற்பட்டதுன்னா, இந்த ஜாதகம் பலவீனமாக இருப்பது, மீன ராசியில் அசுப கிரகங்கள் உட்கார்ந்துருப்பது, 6, 8, 12 கூடியவங்க சந்திரனோட சேர்ந்து இருப்பது, இல்லை ராகு, மீன ராசியில் சந்திரன் ராகு இருப்பது, இல்லை மீன லக்னம் மீன ராசியாக இருந்து கூட சூரியன் இருப்பது. அப்போ ஒரு ஜாதக பலம் இல்லாமல் அல்லது ஒரு அசுபருடைய தசாபுத்தி எங்கே நடக்குதோ அவங்க பூரா போய் சிக்கலில் மாட்டிப்பாங்க. அப்போ தசாபுத்திகள் சிறப்பாக ஜாதக பலமாக வலுவாக இருக்குமே, ஆனால் அவங்க அந்த மீன ராசியெல்லாம் சூப்பராக இருக்கிறாங்க. ஜாதகம் பலம் இல்லாதவர்கள் மட்டும் பாதிக்கப்படுகிறார்கள். இப்போது இந்த 2 பேருமே கிளப் பண்ணி நம்ம ஒன்றா சேர்ந்து ராசியை பார்ப்போம். இந்த நடக்கக்கூடிய ஜென்ம சனி இவங்க இருவருக்குமே, ஏற்கனவே கஷ்டப்பட்டுன்னு சொல்லவங்களுக்கும், ஏற்கனவே நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவங்க இருவருக்குமே உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை மீன ராசி என்பவர்களை, நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், ஏற்கனவே நிறைய கஷ்ட நஷ்டங்களில் இருக்கலாம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளில் இருக்கலாம், நிறைய பணத்தை மிஸ் பண்ணிட்டேன். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி ரூபாய் லாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க இன்னும் கூட அதை கம்ப்ளீட் பண்ண முடியல அந்த ஃபிலிமை. ஸோ இன்னும் பெண்டிங் இருக்குது, நிறைய லாஸ். தொழில் தெரியல, பிஸ்னஸ் பண்ணல, ஏமாற்றிட்டாங்க. அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை கொடுத்து ஏமாறுவது, நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுத்து ஏமாறுவது, மெயினாக ஏமாற்றங்கள். அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணுறது, ஹெல்ப்புக்குன்னு கொடுக்கறது, இப்படியெல்லாம் பல துன்பங்களில் கஷ்டப்பட்ட மீன ராசி அன்பர்களே. வர வேண்டிய பணங்காசு இருக்குது சாமி, நிறைய பணங்காசு வர வேண்டியது இருக்குது, கமிட்மெண்ட் நிறைய இருக்குது, கொடுக்க வேண்டிய பணங்காசுகள் அதிகமாக இருக்குது, லோன்ஸ் சம்மந்தப்பட்ட, அதாவது கடன் சுமைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய மீனராசி என்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும், வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் கவலை வேண்டாம். மீன ராசி அன்பர்களே, இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த ஜென்ம சனி உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். மெயினாக உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்லா தலை நிமிர்ந்து நடக்கலாம். அதே சமயத்தில் மன கஷ்டங்கள் விலகும், மன குழப்பங்கள் விலகும். இன்னும் சொல்லப்போனால் எனதருமை மீனராசி என்பர்களே, ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு எனக்கு, 2-3 ஆப்ரேஷன் நடந்திருக்கு.
ஹார்ட் ஆப்ரேஷனாக இருக்கலாம், கிட்னி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், கேன்சர் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், போன் சம்மந்தப்பட்டது, பிளட் ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள், அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்லது பேக் அப்படின்னா அந்த சொல்கிறவங்கள யூட்ரஸாக இருக்கலாம், அல்லது பித்தப்பையாக இருக்கலாம். அப்போ உடல்நிலைய ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே. அதெல்லாம் இப்போது இம்ப்ரூவ் ஆகும், ஆரோக்கியம் அதிகரிக்கும், ஆயுள் பாவம் சிறப்பாக இருக்கும், நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. அதே போல் மீன ராசி அன்பர்களே, இந்த ஜென்ம சனியால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது, நன்மை தான் நடக்கும். உங்கள் ஜாதகமே பலம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட கவலைப்படாதீங்க. ஏன்னா ராசிநாதன் குரு பகவான் ஜூன் மாதத்துலேருந்து பார்க்க போகிறாரு, ஜூன் மாதத்துலேருந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறாரு. அப்போ கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. இந்த ஜென்ம சனியால் எனக்கு தெரிஞ்சு மீன ராசிக்கு தீமைகளை விட நன்மைகள் அதிகம். நன்மைகள் அதிகம், அதாவது மன கஷ்டத்தை விட மகிழ்ச்சி அதிகம், வருமானம் அதிகரிக்கும், வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கவலை வேண்டாம் எனதருமை மீனராசி அன்பர்களே. வேலை சிறப்பாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நிறைய இடமாற்றங்கள் அமையும், ஜாப் சேஞ்சஸ் இருக்கும், புதுசாக வேலை கிடைக்கும், வேலையே இல்லை சாமி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். அதே போல் நிறைய மீனராசி என்பர்கள், அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜென்ம சனியை பொறுத்தவரையில் மீனராசிக்கு யோகமான காலம். குறிப்பாக உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும், நல்லது நடக்கும். அப்போது நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டுங்க சாமி, இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரபுள் இருக்குது, நான் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்கேன், லோன் ப்ராப்ளத்தில் இருக்கேன், வர வேண்டிய பணங்காசு இருக்குது, சம்திங் ப்ராப்ளம், எனக்கு ஒரு நிம்மதி வேணும், எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருக்குமே. ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும், பிறப்பு ஜாதகம் தான் முக்கியம். அப்போ ஓவராலாக நான் இந்த மீனராசிக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு பரிகார ராசியாக அமைகிறீர்கள் ஜென்மசனி. அப்போ நிச்சயமாக பரிகாரத்தில் நீங்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டியது அவசியம். முடிந்தால் நடைபெற இருக்கின்ற சனிப்பயிற்சி யாகத்தில் உங்களுடைய பெயர்களை இங்கே எங்கே இருந்தாலும் சரி தான், உங்கள் பெயர்கள், உங்கள் கம்பெனி நேமோ, ஃபேக்ட்ரி நேமோ, ஆஃபீஸ் நேமோ, உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் கட்டணத்தை செலுத்தி. இந்த சனிப்பெயர்ச்சியால் திருமண யோகங்கள், பொதுவாகவே திருமண யோகங்கள் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். முதல் திருமணம் சார், இப்போது சனி பகவான் தான் இந்த திருமணத்தை தீர்மானிக்கக்கூடிய, அவனுடைய தலையெழுத்து. ஒரு ஆணோ பெண்ணோ முதல் திருமணம் நடக்குது, அப்புறம் அது ஒரு பிரேக்கப் வருது, அப்புறம் செகண்ட் மேரேஜுக்கு ரொம்ப டிலே ஆகுது, இல்லை செகண்ட் மேரேஜ் பண்ணி அதுலேயும் கொஞ்சம் ட்ரபுள் வருது. இதெல்லாமே தலையெழுத்து, பாவகர்மா. அந்த கர்மா தியரியை தீர்மானிக்கக்கூடியவர் சனி பகவான் தான். அப்போ நடைபெறக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி, அதுவும் குரு சனி தொடர்பு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மீனராசியில் குருவுடைய வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை செய்வார். அப்போ திருமணங்கள் நடக்கும், திருமண யோகங்கள், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தாமத திருமணம், வயோதிக திருமணம். பெண் பசங்களுக்கெல்லாம் 35 வயசு 40 வயசு ஆக கூட கல்யாணம் ஆகாமல் இருக்குது. அதே போல் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருப்பது. மெயினாக காதல் திருமணங்கள், காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், நம்பி ஏமாறுவது. நிறைய ஒரு 8 வருஷமாக பழகிறோம், 5 வருஷமாக பழகிறோம், திடீர்னு பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி காதல் திருமணங்கள், அந்த காதல் திருமணங்களில் வரக்கூடிய டிலே, தாமதங்கள், பிரிவுகள், அதெல்லாம் ரொம்ப மனவேதனையை ஏற்படுத்தணும். இதுதான் சார் கண்ணுக்கு தெரியாத வலி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சனி பகவான். அந்த கவலை இருந்ததுன்னா அது சந்திரன், அது சனிச்சந்திர யோகம் இருக்குமே. ஆனால் அந்த பெயினும் இருக்கும், அதே சமயத்தில் அந்த கஷ்டமும் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் குழந்தை பாக்கியம், சனி பகவான் பார்க்காம குழந்தை பிறக்காது, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் தான் கர்மாவை துவக்கி வைப்பவர். உங்களுக்கு அடுத்த வாழையடி வாழையாக உங்கள் கர்மா தொடரணும்னா குழந்தை பிறக்கணும். அப்போ இந்த சனி பயிற்சியால் குழந்தை பாக்கியங்கள் நிச்சயமாக
90% நன்மை உள்ளது. ஒரு 10% மட்டும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்தையும் பார்த்து அதற்குரிய பரிகாரங்கள் ஆலய வழிபாடுகள்லாம் செய்வீர்களேயானால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. அதே போல் வீடு மனை யோகங்கள், வீடு கட்டுறது, வீடு மனை யோகங்கள், லோன் வாங்குறது, மெயினாக கடன் வாங்கக்கூடிய காலம். இப்போது 7.5 சனியில் கடன் கேட்டிங்கனாக்கா ஈஸியாக கடன் கிடச்சிடும். சிறு கடன் இருப்பது சிறப்பு. அதனால் வீடு மனை யோகங்கள் போன்ற நல்ல பாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, இந்த சனிப்பெயர்ச்சியால் 90 to 95% உங்கள் எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். ஸோ உங்கள் கஷ்டம் கிளியர் ஆகணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பார்க்கணும். பார்த்து தான் இந்த சமயத்தில் நீங்கள் எந்த மாதிரியான வழிபாடுகள், எந்த தெய்வத்தை நீங்கள் கையில் எடுக்கணும், அதிகமான எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும் என்ப ரகசியங்களை அறிந்து, ஜோதிட ரகசியங்களை அறிந்து அல்லது உங்கள் பிறப்பு ரகசியங்களை அறிந்து வழிபாடு செய்வீர்களே ஆனால் நீங்களும் வெற்றியாளராக வலம் வரலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.